வணக்கம் நண்பர்களே. வயநாடு, கேரளாவில் வயநாடு, அதாவது ராகுல் காந்தியின் தொகுதியில் ஒரு பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டு அங்கே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. ஒரு 250 பேருக்கு மேலே காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 142 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான அதை தொடர்ந்து உள்ள செய்திகள் என்னன்றது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. அது வயநாடுன்றது கேரளாவோட கிட்டத்தட்ட கொஞ்சம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முண்டகை அப்படின்னு சொல்லி அது மலைப்பாங்கான பகுதி. அதில் மலைக்கு மேலே முண்டகைன்னு ஒரு பகுதி இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா சூரல்மலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதை தாண்டி ஒரு 13 கிலோமீட்டர் தாண்டி பார்த்திங்கன்னா மேற்பாடி அப்படின்னு ஒரு சின்ன நகரம் இருக்குது. இந்த பகுதியில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. கேரளாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் காட்ஸ் ஓன் லேண்ட் அப்படின்னு பெருமையாக அவங்களே சொல்லிப்பாங்க. ஆனால் அது காட்ஸ் ஓன் லேண்ட்லாம் இல்லை. அது மிகப்பெரிய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் சனாதன கொடுமைகளுக்கும் ஆளான ஒரு பகுதி. பெண்களை மிக மிக கேவலமாக நடத்துவது, நாயர் வீட்டு பெண்களோடு நம்பூதிரிகள் இஷ்டம் போல் உறவு கொள்வது, அதற்கு ஏற்றாற் போல் அவங்களோட சட்டத்திட்டங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் மாற்றி வச்சுக்கிறது, அரச குடும்பத்து பெண்களையே இவர்கள் தான் பெண்டாள்வது அப்படின்ற மாதிரி பல கொடுமைகள்னால் கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள கொடுமைகள்லாம் 1970 வரை கேரளாவில் நடந்திருக்குன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த தரவாடு இல்லங்கள், அந்தர்ஜனம், தோல் சிலை புரட்சி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த செய்திகளுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். இயற்கை வளம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப செழுமையான ஒரு செழிப்பான ஒரு பகுதி கேரளா. அங்கே விவசாயம் பண்ண முடியாது. ஆனால் மரம் சார்ந்த மலை சார்ந்த தோட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ண முடியும். ரப்பர் தோட்டங்கள், குறிப்பாக ரப்பர் தோட்டங்களும் தேயிலை தோட்டங்களும் அதிகமாக உள்ள ஒரு பகுதி. கேரளாவில் இருக்கக்கூடிய நதிகளுக்கும் மற்ற பகுதியில் இருக்க நதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய நதிகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புனல் என்று சொல்லக்கூடிய நதியாக இருக்கும். புனல்னால் என்னென்னா, ஆறுனா விரிஞ்சு ஓடுறது. புனல்னால் என்ன ஆகுனா, மழை பெஞ்சால் அப்படியே தண்ணி ஓடி வந்துடும், காட்டாறு மாதிரி ஓடி வரும். அப்படிங்கிறது தான் புனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஷார்ப்பாக கேரளாவில் மழை பெய்யும். அது கேரளாவோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதான். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கண்டிப்பாக மழை பெய்யும். பெஞ்சு அப்போ அதுலேருந்து தொடர்ந்து ஆகஸ்ட் வரை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அங்கே நமக்கு நேர் எதிரான மழைக்காலம். நமக்கு ஜூலையிலலாம் அதிகமாக பெரிய மழையெல்லாம் வராது. நமக்கு அக்டோபர் நவம்பரில் தான் இங்கே இந்த சைட்லேருந்து வரும். தென்மேற்கு பருவக்காற்றா அங்கேருந்து வரக்கூடிய மழை அவர்களுக்கு அரபிக்கடல்லேருந்து வரக்கூடியது. அதனால் அவங்களுக்கு முன்னாடி வந்துடும். பாம்பே வர பார்த்திங்கன்னா கூட, பாம்பே குஜராத் வர கூட இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன்ற பகுதிகளில் தான் பெரிய அளவில் மழை பெய்யும். நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், அங்கே கூட பாம்பேயில் கூட எல்லா பக்கமும் வெள்ளம் பிரச்சனையாகிட்டு இருக்கு அப்படின்னு. இங்கே நடந்தது என்னன்னா, நீரடி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட் எனக்கும் சரியாக புரியலை. என்ன சொல்கிறாங்கன்னா, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரோட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நீரோட்டம்
உடச்சிக்கிட்டு வெளியே வந்துருச்சு, அதனால தான் பெரிய வெள்ளமாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மலையில் பெய்த மழையின் காரணமாக வந்துக்கிட்டு இருந்த தண்ணி இல்லாமல் இந்த நிலத்தடியில் இருந்து அந்த முண்டகை அப்படின்ற பகுதியில் அந்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீரும் சேர்ந்து பிச்சுக்கிட்டு வெளியே வந்ததுனால மொத்தமாக மண்ணு கிண்ணெல்லாம் சரிஞ்சு உள்ளே விழுந்துருச்சு. அது வந்து கிட்டத்தட்ட முண்டகை வந்து செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கி நாம் புதனில் இருக்கோமா, செவ்வாய்க்கிழமை விடிகாலையில் 2 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனை. ஆரம்பித்து அந்த பிரச்சனை நடந்ததுன்றதே வெளியே எல்லாருக்கும் தெரியறதுக்கு கொஞ்சம் நேரமாகிடுச்சுன்றதும் ஒரு பிரச்சனை. அந்த ஆறு வந்து அந்த சூரல் மலா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வரக்கூடிய ஆறு வந்து சாதாரணமாக 8 மீட்டர் அகலம் இருக்குமா. அகலம் வந்து 8 மீட்டர். சரியா? இப்போ அந்த 8 மீட்டர் அகலமாக ஓடிக்கொண்டிருந்த நதி இப்போ எவ்வளோ அகலத்துக்கு ஓடுதுன்னா, ஒரு சில இடங்களில் 300 மீட்டர்லேருந்து 400 மீட்டர் வரை அகலமாக ஓடுதான். அப்போ என்ன ஆகிருக்கும், வீடுகள் எல்லாமே உள்ள நாசமாகி எல்லா பகுதியும் வெள்ளத்தில் மூங்கி எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு அந்த நிவாரண முகாம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போயிருக்காங்க. அங்கே போகிற இடத்துலையும் கூட சில பேர் வந்து சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தந்தையை பிரிந்த குழந்தைகள், குழந்தையை பிரிஞ்ச அம்மாக்கள்னு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பகுதியில் நிற்கிறாங்கன்றாங்க. இந்த முண்டகை பகுதின்றது வந்து நேற்று ராத்திரி வர தனி தீவாகத்தான் இருந்தது. அங்கே யாருமே போக முடியல. இராணுவம் வந்தாச்சு, இராணுவத்தோட ஹெலிகாப்டர்லாம் வந்தாச்சு, தேசிய பேரிடர் பாதுகாப்பு குழு மீட்பு குழு வந்தாச்சு, அப்புறம் ஸ்டேட்டில் இருக்க குழுவும் போயிருக்கு, தமிழ்நாட்டோட இயற்கை பேரிடர் மீட்பு குழுவும் போயிருக்காங்க அங்கே கேரளாவுக்கு. அங்கே ஏன்னா பிற மாநிலத்தை சார்ந்தவர்களும் அந்த தேயிலை தோட்டங்களில் வேலை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மீட்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில், அதாவது புதன்கிழமை காலையில் தான் முண்டகை பகுதிக்கு ஒரு தற்காலிக பாலம் மாதிரி ஒன்றா போட்டு, ஏன்னா அது தீவு மாதிரி ஆயிடுச்சு, சுற்றி ஃபுல்லாக எல்லா பக்கமும் தண்ணி, எந்த பக்கத்துலேருந்தும் ஆக்சஸ் இல்லாத மாதிரி மாட்டிக்கிச்சு. அப்போ அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். செவ்வாய்க்கிழமை காலையில் 2 மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை காலையில் ஒரு 10 மணி வரை யாருக்கும் அங்கே சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே அடிச்சுட்டு போயாச்சு. ஒன்றுமே உணவு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கேன்னா அந்த அசுத்தமான தண்ணியை குடிக்க முடியாது. அப்போ தண்ணி இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல், எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் அங்கே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு இராணுவம் வந்து ஒரு தற்காலிக பாலம் அமைச்சு உள்ளே போயிட்டாங்க. போய் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சிக்கி இருக்கிற மக்கள் எல்லாம் மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இடிபாடுகளில் சிக்கி இப்போ இறந்தவங்க எத்தனை பேர்னு இன்னும் தெரியலைன்றாங்க. அங்கே உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து அவரோட பேட்டியில் சொல்லும்போது அதான் சொல்கிறாரு, ஒரு 250 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறோன்னா அவர்கள் வந்து எந்த முகாம்லேயும் இல்லை, அவர்கள் இறந்த உடல்கள்லேயும் அவங்க உடலும் இல்லை. அப்போ அதை காணாமல் போனவர்ன்ற லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அவங்க உடல்கள் எங்கேயாவது இருக்கா, இல்லை எங்கேயாவது சிக்கிட்டு இருந்தாங்கன்னா காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க, உயிரோடு இருந்தால் ஒரு வேளை. ஸோ இது வந்து கேரள மக்களுக்கு ஒரு பெரும் துயரம் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கை பேரிடர்கள் வந்து இயற்கையாக, அதுக்கு பேரே இயற்கை பேரிடர். ஏதாவது இப்போ இந்த செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்ட மாதிரி செயற்கையாக ஒரு வெள்ளத்தை உருவாக்குனாங்கன்னா அப்போ கூட பரவாயில்ல. இதெல்லாம் அதுக்கு வந்து யாரையாவது குறை சொல்லலாம். இது வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. இயற்கை அது தன்னுடைய போக்கில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி கேரளாவில் எப்போது நடந்திருக்காங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு மேக்னிடியூடில் கேரளாவில் இந்த மாதிரி வெள்ளம் வந்ததில்லை. ஏன்னா கேரளாவில் பெரும்பாலும் வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி எல்லாமே மலைப்பகுதி. கேரளாவில் நீங்கள் எந்த ரோட்டில் போனீங்கனாலும் ஒன்று இது மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். சமதளத்தில் போகிற மாதிரி உள்ள சாலைகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எர்ணாகுளம் போன்ற பெரிய நகரங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது பகுதியே வந்து சாரல் மலை அப்படின்னு தான் சொல்லலாம். மலைச்சாரல் அப்படின்னு மலைச்சாரலாகவே இருக்குது. அப்படின்றதுனால தான் மலை ஆட்கள் அப்படிங்கிறது தான் மருவி மலையாளி அப்படின்னே பேரே அவங்களுக்கு வந்தது, அப்படி தான் வந்துருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே மலைப்பகுதியாக இருப்பதுனால பெரும்பாலும் நம்ம பகுதியில் சமதளங்களில் வர மாதிரி வெள்ளமாக தண்ணி வந்து சூழ்ந்து நிற்காது, எப்போவுமே வடிஞ்சிரும். மழை எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் அப்படியே அது பாட்டு தண்ணி வடிஞ்சு ஓடிடும். இந்த முறை வந்து மலையை சரிச்சிருச்சுன்றது தான் பெரிய துயரமான சம்பவம் ஆகிப்போச்சு. எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் அப்படிங்கிறது. இந்த சூழலில் இருந்து கேரளா எப்படி மீளப்போகுது, எப்படி அவங்க தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. வழக்கம் போல் மத்திய அரசு எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடல, நாங்கள் உங்களுக்கு காசு தர மாட்டேன்னு தான் சொல்ல போகிறாங்க.
நம்ம தமிழ்நாட்டில் நடந்த போன வாட்டி நடந்த வெள்ள நிவாரணத்துக்கே இன்னும் பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. நமக்கு மெட்ரோவுக்கு தர வேண்டிய காசை கொடுக்காமல் இருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அந்த அன்புமணி மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் அதுக்கு ஒரு 25 MP அனுப்பிச்சிருந்தீங்கன்னா காசு தருவாங்க, நீங்கள் தான் 40க்கு 40 நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா, அப்புறம் எப்படி உங்களுக்கு காசு தருவாங்க அப்படின்னு அன்புமணி போன்றவரெல்லாம் பேசுகிறாங்க. அதே பேச்சை தான் இப்போ கேரளாவுக்கும் அவர் பேச போகிறாங்கன்னு தெரியுது. அதுவும் குறிப்பாக இந்த சம்பவம் நடந்தது வயநாடு தொகுதி. வயநாடு வந்து ராகுல் காந்தி ஜெயித்த தொகுதி. அவர் அங்கேருந்து வாபஸ் வாங்க போகிறாரு. வாபஸ் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய தங்கையாகிய பிரியங்கா காந்தியை தான் நிப்பாட்ட போகிறாரு அப்படின்றது ஏற்கனவே பேச்சாக இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ராகுல் காந்திக்கு தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து வச்சு காசு கொடுக்க மாட்டேன்னு தான் இவனுக்கு அடமுடிக்க போகிறாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கத்தை போன்ற ஒரு ஈவு இரக்கமற்ற கொடூர மனம் கொண்ட ஒரு அரசாங்கம் இதுவரை இந்தியா விடுதலை அடைந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரை நம்ம பார்த்ததே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக பார்க்குறோம். இப்போவும் அதை தான் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் இவ்வளோ பேரிடரில் இருக்காங்களே, ஏதாவது காசு கொடுப்பாங்களா அந்த மக்களுக்கு? ஏதாவது அங்கே வந்து எதுவுமே இல்லைங்க. வீடெல்லாம் மண்ணால் முங்கிருச்சு. மண் சரிஞ்சு முழு வீடுமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த மண்ணுக்குள்ளே போன வீடை வந்து எப்படி வெளியே எடுப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். ஜேசிபி பொக்லைன் வச்சு எடுத்தால் வீடும் சேர்ந்து இடிஞ்சு வந்துடும். அப்போ அந்த வீடுனா வீட்டோட போதா என்ன? வீட்டுக்குள்ளே டிவி, மிக்சி, கிரைண்டர், அது எதுன்னு லொட்டு லோசுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அவர்களின் நகை, பணம், ட்ரெஸ்ஸு எல்லாம் போச்சு. மக்கள் வந்து அனாதையாக தெருவில் நிற்கிறாங்க. போட்டிருக்க துணியை தவிர அவங்கள்ட்ட வேறு எதுவுமே கிடையாது. ஒரு வயசான பாட்டி சொல்லுது, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கண்ணுக்கு நேரம் 15 வீடு மேலே அப்படியே மண் சரிஞ்சு உளுந்து மூடிச்சு அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ண போகிறாங்க? கேரளா அரசாங்கம் ஏற்கனவே ரொம்ப பெரிய வருமானம்லாம் இருக்கிற அரசாங்கம் கிடையாது. கேரளா அரசாங்கத்தில் வருமானம் கொஞ்சம் கம்பேரிட்டிவாக பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணோம்னா வரி வருவாயிலேருந்து எல்லா வகையான வருவாயிலையும் கொஞ்சம் கம்மியான மாநிலம் தான். அவங்களால தனியாகலாம் இதை எதிர்கொள்ள முடியாது. இதில் ஏற்பட்ட நஷ்டத்தை கேரளா வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராம நாகரிகம் மாதிரி தாங்க. எங்கே போனீங்கன்னாலும் ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். சிட்டி மாதிரி தெரியும், ஆனாலும் பார்த்தா கிராமம் மாதிரி தான் இருக்கும் எல்லா பகுதியுமே. அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாமே மலைப்பகுதின்றதுனால குடியிருப்புகளும் அப்படி தான் இருக்கும். ஆக இப்போ வீடு இழந்துச்சு, வீடு போச்சு, சொத்து போச்சு, காசு போச்சு, இருக்கிற பொருள்கள், சாப்பாட்டுக்கு வச்சுருந்த பொருள்கள்லேருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி முடிஞ்சு போன நேரத்தில் இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது செய்யுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இது ராகுல் காந்தி தொகுதின்றதுக்காகவே பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இவர்கள் நடந்து கொண்டாலும் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு முழு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இவங்களோட கடந்த கால வரலாறு அந்த மாதிரி. எப்போதுமே இந்த பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடுறது, பொம்பளைங்க தாலியை பறித்து போயிடுவாங்க, எருமாட்டை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி பேசுகிறதுலேருந்து எப்போதுமே வன்ம பேச்சுகள் தான் இவர்கள்ட்ட இருக்குமே தவிர ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவும் இருக்காது. அந்த மக்களின் துயரத்தில் நாமும் பங்கு கொள்வோம். அதை தாண்டி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ராகுல் காந்தி உடனடியாக அங்கே போயிட்டார். ஆனாலும் ராகுல், பிரியங்கா 2 பேரும் அந்த முண்டகை பகுதிக்கு போக முடியாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்போ அங்கே மீட்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உடனடியாக உள்ளே போக முடியல. அந்த சூரல்மலை பகுதியில் தான் இருக்கிறாங்க. காயப்பட்டவை எல்லாரையும் 13 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த மேற்பாடின்ற இடத்துக்கு தான் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு போகிறாங்க. நேற்றுலேருந்து இன்றைக்கி வர அந்த ஒரு சாலையில் வந்து எல்லா விதமான போக்குவரத்தையும் நிறுத்திட்டாங்களாம். ஏன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் வர்றதுக்கும் வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற எல்லா டிராஃபிக்கையும் நிப்பாட்டிட்டு வெறும் ஆம்புலன்ஸ் மட்டும்தான் அந்த மேற்பாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க லோக்கல் கவர்மெண்ட் அறிவித்து மக்களை பூரா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய மருத்துவமனை. அங்கே வந்து 100 பேருக்கு மேலெல்லாம் உள்ளே போனாங்கன்னா அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இடமும் பத்தாது. இப்படியாக ஒரு கொடூரமான சூழ்நிலை கேரளா வயநாடில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்றதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.